பொழுது கலைஞருக்காக சிலை வைக்கணும், கலைஞர் சூப்பர் தலைவர், இந்த திமுக அந்த இதுல இருக்க மொத்த பேருடைய பேரை சொல்றதுக்கே புண்ணியப்பட்டன்னு சொன்ன தலைவர் தான் இப்போ அப்படி சொல்றாரு. அப்படி மாத்தி பேச வேண்டியதுக்கு அவசியம் இல்லை. ஆமா, இன்னைக்கு அவங்க ஊழல் பண்ணல. இந்த இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஆணவ கொலைக்கோ, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய போலீஸ் எக்ஸஸ் கொலைக்கோ பேச விட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். ஏன்னா எனக்கு பதில் ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு வார்த்தைக்கு குறுக்கிட்டீங்கன்னா நான் பதில் பேச முடியாது. எப்பயுமே இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா தமிழகத்துல மக்கள் எப்பவுமே குற்றச்சாட்டுகள் பிரச்சனை எங்கேயுமே இருக்கும் தான். ஆனா இந்த மக்கள் மனதை வென்ற தலைவர்கள் கால் நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு, நூற்றாண்டுகளை கடந்து செயல்படும் போது அதுல அந்த தலைவர்கள் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. இது மாற்றம். இந்த தலைவங்க களத்துல இருக்கிற வரைக்கும் என்னுடைய தேவைக்கு அவன் பேசுவான், வாய்ஸ் அவுட் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தமிழகத்திலும் கலைஞர் மீதும் எனக்கும் இருந்தது. 2009 இன பேரழிப்பு வரைக்கும். அன்னைக்கு இங்க இனம் செத்து கொண்டிருக்கும் பொழுது நான் சக்கர நாற்காலியில் சென்று அவங்க குடும்பத்துக்கு பதவி கேட்டார் இல்லைங்களா, அன்னைக்கு எனக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கலைஞரை நான் பாராட்டி இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நான் திட்டக்கூடாது அப்படின்னா என்ன நியாயம்? அடிமை இல்லையே, சுதந்திர நாடு, நான் ஒரு சாவரின், இது ஒரு சாவரின் தேசம். படத்துல நடிக்கும் பொழுது கலைஞருக்காக